கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் ஏசப்பாவோட நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலையும் கூட நானும் இயேசுவும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மாதத்துலேயும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தாரு. அது ரொம்பவே எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த வார்த்தையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ அந்த வார்த்தையை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். தயவுசெய்து நீங்கள் கடைசி வரை கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். ஏசாயா எழுதின அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 57வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனம். அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறாரு. பல நேரங்களில் நம்ம உடைக்கப்படுறோம் இல்லையா? பல நேரங்களில் நம்ம காயப்படுத்தப்படுறோம், நொறுங்கி போகிறோம். ஒரு கண்ணாடி பாத்திரம் எப்படி கீழே விழுந்தா அது அப்படியே நொறுங்கி போகுமோ அது போல தான் பல நேரங்களில் நம்முடைய இருதயம் நொறுக்கப்படுது. ஒருத்தங்க பேசுகிற வார்த்தை நம்ம நம்பினவங்க நமக்கு விரோதமாக எழும்பும்போது நம்ம இருதயம் நொறுங்கி போகுது. சிலவங்க நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை விட்டுட்டு தூரமாக போகும்போது, நம்மளை விட்டு பிரியும் போது நம்ம ரொம்ப நொறுங்கி போகிறோம். இல்லை ஒரு வியாதி வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பாடு வரும்போது சில நேரங்களில் ரொம்ப நம்ம நொறுங்கி போகிறோம் இல்லையா? நம்மளால் எழும்பவே முடியாத அளவுக்கு நம்ம நொறுங்கி போகிறோம். அந்த மாதிரி நொறுக்கப்படுற நேரத்தில் அல்லேலூயா கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. அல்லேலூயா நான் அநேக நேரங்களில் நான் ரொம்ப நொறுங்கி போவேன், ரொம்ப நொறுக்கப்படுவேன். அந்த நொறுக்கப்படுற நேரத்தில் ஆண்டவரை நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அல்லேலூயா எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே. ஏன்னா நான் அடிக்கடி நான் நொறுங்கி போவேன். நான் நொறுங்கி போகும்போதெல்லாம் ஆண்டவர் என்னை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கும்போது ஒரு சிலரை குறித்து நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க வேதத்தில் நொறுக்கப்பட்டவங்க. ஆனால் அதில் ஒரு சிலரை நொறுங்கி போனவங்க அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி அவங்கள உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 2 ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் அதில் 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் யாரை குறித்து பார்க்க முடியுதுன்னா எசேக்கியாவை குறித்து பார்க்க முடியுது. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, அவருக்கு பிளவை என்கிற ஒரு வியாதி. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. ஹல்லேலூயா. இப்போ வியாதிப்பட்டிருக்கிற எசேக்கியாவை ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்க வராரு. பார்க்க வந்து சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமாக சாக போகிறீங்க, நீங்கள் மரிக்க போகிறீங்க. ஸோ உங்கள் வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க, யாருக்கா சொத்தை பிரித்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க. அப்படி தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நம்ம இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கன்னா அப்படி தான், அவங்க பிள்ளைங்களுக்குள்ள காரியங்களாம் ஒழுங்குபடுத்திடுங்க, சொத்து யார் யாருக்கு கொடுக்க போகிறீங்க கொடுத்துருங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த நாட்களில் எசேக்கியா விட்ட ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரில. பட் ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு ஷுவராக பைபிளில் இருக்குது, உங்களுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் மறிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா கிளம்பிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி கிளம்பின உடனே இங்கே எசேக்கியா அந்த செகண்டே அவருடைய இருதயம் நொறுங்கி போகிறாரு. ஐயோ நான் சாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பட்டக்குன்னு அப்படி என்ன செய்கிறாருன்னா உடனே சுவர்புறமாக திரும்பி நின்று கண்ணீரை யாரும் எந்த மனுஷனும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சுவர்புறமாக திரும்பி நின்று அழுறாரு. ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருந்தேனே, நான் உத்தமமாக இருந்தேனே, நான் அவர் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ஏன் எந்த நிலைமை, எனக்கு ஜீவன் ஏன் இப்படி அற்ப காலத்தில் போகுது அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டுருப்பார் இல்லையா? கண்ணீர் வடித்தார் எசேக்கியா கண்ணீர் வடித்து ஜெபித்தாருன்னு இருக்குது, அழுதாருன்னு இருக்குது இல்லையா வேதத்தில்? அவருக்கு ரொம்ப உடைக்கப்பட்டு அழுறாரு. ஹல்லேலூயா. நொறுங்கி போன அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு, அந்த கண்ணீரை கர்த்தர் பார்க்குறாரு. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாட்ட சொல்லிக்கிட்டு பாதி வழி தான் போயிருக்கிறாரு. அவருடைய எல்லை கூட தாண்டி போகலை. அந்த முற்றத்தில் பாதி தூரம் போகிறதுக்குள்ளாடியே கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் வருது. ஹல்லேலூயா. நீ என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாட்ட போய் சொல்லு, திரும்பவும் போய் சொல்லு. இப்போ என்ன சொல்லு? ஹல்லேலூயா, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் கண்ணீரை பார்த்தேன், அதனால நான் உன்னை குணமாக்குவேன், நீ 3ஆவது நாள் என்ன செய்வ, ஆலயத்துக்கு போவ அப்படின்னு சொல்லி மறுபடியும் வார்த்தையை அனுப்புகிறார். மறுபடியும் ஒரு வார்த்தையை அனுப்பி எசேக்கியாவை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நொறுங்கி போயிருந்த வியாதியின் நிமித்தம் மரண பயத்தில் நொறுங்கி போய் இருந்த எசேக்கியாவை இப்போ கர்த்தர் எப்படி தன்னுடைய வார்த்தையை அனுப்பி மறுபடியும் அங்கே உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு கிருபை இல்லையா? ஹல்லேலூயா. 2வது ஒருத்தங்களை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதில் 14லேருந்து 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது
அங்கே யாரை குறித்து பார்க்குறோன்னா ஆகார் என்கிற ஒரு மனுஷியை குறித்து பார்க்குறோம். ஆகார், இந்த ஆகார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவின்னு சொல்ல முடியாதுங்க, மனைவியாக்கப்பட்டவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராள் தான் மனைவி. இவ என்ன செய்ய, சாராளுடைய அடிமை பெண்ணு தான் இந்த ஆகார். அடிமை பெண்ணாக இருந்தவளை கூப்பிட்டு ஆபிரகாமுக்கு தன் கணவனுக்கு மனைவியாக்குற சாராள். இப்போது ஆபிரகாமை நம்பி அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தாச்சு, ஒரு பிள்ளையும் பெற்றாச்சு. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் பிள்ளையும் பெற்றெடுத்தாச்சு. இப்போ அந்த பிள்ளையும் வளர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் சாராளுக்கும் ஒரு ஆகார் மேலே ஒரு கோபம், ஒரு எரிச்சல். ஏன் இவ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை போய் தொந்தரவு பண்ணுறா. இவளை வெளியே விரட்டுங்க, இவ எதுக்குங்க இருக்கிறா, இவளை விரட்டி விடுங்க, அவளையும் அவள் பிள்ளையும் விரட்டி விடுங்கன்னு சொல்லி ஆபிரகாமை போய் தொந்தரவு பண்ணும்போது ஆபிரகாம் தேவனிடத்தில் கேட்குறான், அவன் மனைவி சொல்கிற மாதிரி செய்ய ஆண்டவர் விட்டுட்டார். ஏன்னா முதல்லையும் நீ மனைவி சொன்ன மாதிரி தானே செஞ்சேன், இப்போவும் உன் மனைவி சொல்கிற மாதிரி செஞ்சிரு, எனக்கு தெரியாத ஆண்டவர் சொல்லிடுறாரு. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறது தெரியல, ஒரு துருத்தி நான் நினைக்கிறேன் ஒரு பாட்டில் நிறைய ஒரு வேலை தண்ணி இருக்கோங்க, ஒரு பாட்டில் இப்போனா ஒரு பாட்டில்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி துருத்தி. ஹல்லேலூயா. அந்த துருத்தி நிறைய தண்ணீரை நிரப்பி ஆகாருடைய கையில் கொடுத்து பிள்ளையும் சேர்த்து அனுப்பி விட்டாச்சு. நீ போ. இந்த ஆகாருக்கு யார் இருக்கிறா, என்ன தைரியத்தில் இந்த ஆபிரகாம் அனுப்பி விடுறாரு, இந்த ஆகாருக்கு யார் இருக்கிறான்னு அனுப்பி விடுறாரு? யாருமே இல்லை. அவள் ஏற்கனவே ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவள், அவளுக்குன்னு யாருமே இல்லை. இப்போ துரத்தி விடுறாங்க. வெறும் ஒரு தண்ணியை கொடுத்து, ஒரு கேனில் கொஞ்சோண்டு தண்ணியை கொடுத்து அனுப்பி விட்டா அந்த ஆகார் எப்படி பிழைக்க முடியும்? நொறுங்கி போகிறாங்க. சரி, அவங்க வந்து கிளம்பி போயிட்டா ஒரு வனாந்திரத்தில் போய் நிற்கிறா. கையில் தண்ணியும் இல்லை, இருந்த தண்ணியை குடித்து தீந்தாச்சு. புள்ள அழுது, பசியில் கிடந்த புள்ள அழுது, என்ன பண்ணன்னு தெரியலை, ரொம்ப உடஞ்சி போகிறா. அந்த பிள்ளையை ஒரு மரத்தடியில் கடத்தி போட்டுட்டு ஓடி போய் தூரத்தில் போய் நின்று அழுறா. என் பிள்ளை சாக்கிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே போயிருந்து அழுறா. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நின்ற ஆகார், நொறுங்கி போன அந்த இருதயம், இதை கர்த்தர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. கைவிடப்பட்டவளுடைய இருதயத்தை, நொறுங்கி போன அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாருங்க. ஹல்லேலூயா. எப்படி உயிர்ப்பிக்கிறாரு அந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும்போது பாருங்கள். ஹல்லேலூயா. ஆகாரட்ட, உனக்கு என்ன நடந்துச்சு, நீ ஏன் இப்படி இருக்கிற, நான் பிள்ளையோட அழுத சத்தத்தை நான் கேட்டேன், பிள்ளை இருந்து அழுகிற அந்த சத்தத்தை நான் கேட்டேன், ஸோ நீ பயப்படாத, நான் பிள்ளையை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல அவளுக்கு வாக்கு கொடுக்குறாரு. உடனே ஆகார் அந்த இடத்துல என்னை காண்கிற தேவன் அவர்கள் சொல்லி அங்கே ஆண்டவருக்கு ஒரு பேரை கொடுக்குறா பாருங்க. ஹல்லேலூயா. அவர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அவளுடைய கண்ணீர் ஆண்டவர் பார்க்குறாரு. அவள் என்ன அப்படியே அவள் கண்கள் திறக்கப்படுது. அங்கே பார்த்தா ஒரு துறவியை ஆண்டவர் காட்டி கொடுக்குறார். துறவுனா என்ன தெரியுமாங்க, ஒரு கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துருத்தி இத்தினோண்டு தண்ணி தீந்து போச்சேன்னு அழுதுகிட்டு இருந்தவளுக்கு, நொறுங்கி போயிருந்தவளுக்கு, கைவிடப்பட்ட சூழ்நிலை மேலே கட்டின புருஷன் கைவிட்டுட்டாரு. நம்பி இருந்ததே அவர் ஒருத்தரை மட்டும்தான், எஜமாட்டி. ஹல்லேலூயா. எஜமாட்டி கைவிட்டுட்டா. அதில் நம்பின புருஷனும் கைவிட்டாச்சு. எங்கே போகிறது தெரியல. இந்த வனாந்திரத்தில் நிற்கிறா. நொறுங்கின இருதயத்தோடு இருந்த ஆகாரை பார்த்து ஹல்லேலூயா கர்த்தர் வார்த்தை அனுப்பி அவளை உயிர்ப்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்கே துருத்தியில் இருந்த தண்ணீர் தீந்து போச்சுன்னா என்னங்க, ஒரு துறவே கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த பிள்ளையை, கைவிடப்பட்ட அந்த பிள்ளையை கர்த்தர் ஒரு பெரிய ஜாதிக்கு தலைவனாக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, முதல்ல பார்த்தோம் வியாதி நிமித்தம் நொறுங்கி போயிருக்கிறவங்க, மரண பயத்து நிமித்தம் நொறுங்கி போயிருக்கிறவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. ரெண்டாவது, கைவிடப்பட்டவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாரு. கைவிடப்பட்ட சூழ்நிலை மேலே நொறுங்கி போயிருக்கிறவங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாருங்க. மூன்றாவது ஒரு மனுஷரை குறித்து பார்க்கலாம். யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் அதில் 20-21, யோபு 20-21 அந்த வசனத்தை வாசிக்கும்போது யோபு தன்னுடைய முழு வேதனையும் கொட்டுற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. முழுசாக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறத அந்த ஒரு வார்த்தையில் அவர் சொல்லியிருப்பார் பாருங்க. ஹல்லேலூயா. ரொம்ப வேதனைங்க, ரொம்ப வேதனை, எல்லாத்தையும் இழந்து போனார். யோபு வந்து அந்த தேசத்தில், ஊத்ஸ் என்கிற தேசத்தில் யோபுவை போல ஒரு வசதியான இல்லை, ஒரு நல்ல ஒரு இதில் பொசிஷனில் யாருமே இல்லை, ரொம்ப உயர்ந்த ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு மனுஷன். அவர் நடந்து வந்தாலே எல்லாரும் அவருக்கு எழும்பி நின்று வணக்கம் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன். ஆனால் அந்த யோபுவுக்கு ஒரு நிலைமை வருது, எல்லாமே இழந்து போகிறாரு. பிள்ளைகளை இழந்து போகிறாரு,
தன்னுடைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் இழந்து போகிறாரு. இழந்து போன சூழ்நிலை மேலே ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறாருங்க. ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. ஹல்லேலூயா. தன்னுடைய சால்வையெல்லாம் கிழித்து கொண்டு தன் சிலையை தலையை சிரைத்து தரையில் விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாரு. நொறுங்கி போயிருக்கிறாருங்க. ரொம்ப அவர் தன்னுடைய வஸ்திரத்தெல்லாம் அவர் கிழிக்கும் போதே அவர் என்ன சூழலில் இருந்திருப்பாருன்னா, அவருடைய இருதயம் முழுவதும் நொறுங்கி போயிருக்கும், உடஞ்சி போயிருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு. பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆஸ்திகள் போயிட்டு, அந்தஸ்து போயிட்டு, எல்லாம் போயிட்டு, சரீரம் முழுவதும் வியாதி. மனைவி சொல்கிறா, நீ செத்து போன்னு சொல்கிறா. ஹல்லேலூயா. என்ன சொல்கிற தெரியல. நொறுங்கி போயிருந்த யோபுவுக்கு ஹல்லேலூயா கர்த்தர் எப்படி உயிர்ப்பித்தாருன்னா, யோபு 42வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ரெட்டிப்பான நன்மையை கொடுக்குறாருங்க. யோபு எதெல்லாம் இழந்து போனாரோ எல்லாவற்றையும் ரெட்டிப்பா 2 மடங்கு கொடுக்குறாரு. யோபுவோட பிள்ளைகளை போல அந்த தேசத்தில் யாருமே இல்லை. அவ்வளோ அழகு, அவ்வளோ ஒரு தலை சிறந்த பிள்ளைகளாக ஹல்லேலூயா கர்த்தர் கொடுக்குறாரு. அவ்வளோ ஆசீர்வாதம், அவ்வளோ ரெட்டிப்பான நன்மைகளால் ஆசீர்வாதங்களினாலும் ஹல்லேலூயா யோபுவை உயிர்ப்பிக்கிறார். நொறுங்கி போயிருந்த யோபுவோடைய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகத்தில் மனுஷங்க நம்மளை நொறுக்க தான் செய்வாங்க, காயப்படுத்த தான் செய்வாங்க, வேதனைப்படுத்த தான் செய்வாங்க. ஆனால் அவரால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும். 100% அவரால் நம்மளை உயிர்ப்பிக்க முடியுங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:7 அந்த வசனத்தை வாசிக்கும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியா உங்கள் கவலைகள் அவரிடத்துல வைத்து விடுங்கள்னு வேதம் சொல்லுதுங்க. அவர்கிட்ட எல்லா கவலைகளையும் அவர்கிட்ட வச்சுருங்க. உங்கள் இருதயத்தை நொறுங்கி போயிருக்கிற உங்கள் இருதயத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதி